அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் மை சேனல். இந்த விலாகில் நான் பார்க்க போகிறேன்னா ஒரு 3/4 கிலோவுக்கு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி ரைஸ் நல்லா 3-4 நடை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் ஊற வச்சிடலாம். ஒரு 1/2 hour மினிமம், ஒரு 1/2 hour கம்பல்சரி அது ஊறணும். ரெண்டாவது நம்ம அடுப்பத்தை வச்சுட்டு நம்ம கொஞ்சம் எந்த அளவுக்கு நம்ம பிரியாணி ஒரு 1/2 கிலோ செய்கிறோன்னா 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கூடையே அகல பாத்திரமாக நம்ம எடுத்துக்கலாம். நான் இந்த பேனில் தான் செய்ய போகிறேன். வாசனை பொருட்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதில் ஒன்று எடுத்துக்கலாம். ஏன்னா நான் 3/4 கிலோ தான் செய்கிறேன், அதனால் ரொம்ப வேணாம். நெய் ஒரு 4 ஸ்பூன், ஆயில் ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா சூடு வந்துருச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி பொருட்கள், அந்த வாசனை பொருள்லாம் போட்டாச்சு, நல்லா புரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் ஒரு 4 வெங்காயம், பெரிய சைஸு பல்லாரி வெங்காயத்தை அரிஞ்சு அதையும் இது கூட சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம், சீக்கிரம் குக் ஆகும். கோல்டன் கலருக்கு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இது ஒரு 5 minutes எடுக்கும். இது கோல்டன் கலர் மாறுற அளவுக்கு ஒரு 5 minutes நம்மளுக்கு டைம் எடுக்கும். இந்த பிரியாணியை பொறுத்த வரைக்கும் பிரியாணி செய்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு மெத்தட் இந்த வெங்காயம் கலர் மாறணும். ஆமாம், ரொம்பவும் தீஞ்சிடக்கூடாது, இந்த கோல்டன் கலர் வரணும். முழுசாக வெங்காயம் இருக்கக்கூடாது, டேஸ்ட் இருக்காது. இந்த 5 minutes நல்லா இந்த வெங்காயம் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம மல்லி இதழ் ப்ளஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். இந்த அளவுக்கு எனக்கு வெங்காயம் இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் ஒரு பிடி அளவு மல்லி புதினா சேர்த்துக்கலாம். நான் புதினா லைக் பண்ண மாட்டேன், இருந்தால் கொஞ்சமாக சேர்ப்பேன், ரொம்பலாம் நான் சேர்த்துக்க மாட்டேன். புதினா மல்லி இதழ் மட்டும் ஒரு பிடி அளவு சேர்த்துருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கும். இது கூட ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் பழுத்த தக்காளி ஒரு 4 எடுத்திருக்கேன், அதையும் சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூட நல்லா சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா மசியணும். இது ஒரு 5 minutes நல்லா குக் ஆகணும். இந்த மசாலா பிரியாணிக்கு நம்ம இப்போ சேர்க்கக்கூடாது. இந்த வெங்காயம் தக்காளி நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இதில் நான் என்ன மசாலா சேர்த்துருக்கேன்னா ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். வேறு எதுவும் கிடையாது. பிரியாணி மசாலா அதில் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பிரியாணி மசாலா ஒரு 1/2 கிலோவுக்கு 3/4 கிலோ 4 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். நான் இந்த ஸ்பூன் அளவு தான் நான் ஒரு 4 ஸ்பூன் பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். அதை நல்லா இந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா மசிச்சுக்கலாம். அந்த மசாலா எங்கே பார்த்தாலும் படுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். எப்போதுமே நம்ம கடையில் வாங்குகிற பிரியாணி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். கல்யாண வீட்டில் செய்கிறது ஒரு பிரியாணி அது வேறு டேஸ்ட்டில் இருக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செய்கிற நம்ம கையால் செய்கிறது அது ஒரு தனி டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம கடையில் வாங்குறதை விட நம்ம வீட்டில் குக் பண்ணி சாப்பிட்றது அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த பிரியாணி நம்மளுக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு 2-3 நடை கொஞ்சம் சொதப்போம். ஏன்னா நம்ம பொருள் டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் போட்டுருவோம். எது போட்டு எது போடணும் அப்படின்னு தெரியாது. போக தான் அந்த பிரியாணி நம்மளுக்கு ஒரு புரிதல் வரும். டக்குன்னு பிரியாணி டக்குன்னு எல்லாருக்குமே அமையாது. அது 2-3 நடை பண்ண தான் நம்மளுக்கு அந்த பிரியாணியே நம்மளுக்கு நல்லா அமையும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நல்லா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா மசிச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. ப்ளஸ் மசாலா பிரியாணி மசாலாவும் நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நான் தயிர் சிக்கன் ரெண்டுத்தையும் சேர்த்துக்க போகிறேன். தயிர் ஒரு கப் அளவு தயிர் எடுத்திருக்கேன். அந்த தயிரையும் இது கூட சேர்த்து இந்த மசாலா கூட நல்லா வதக்கிக்கலாம். Very good.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் சேர்த்துட்டேன். சிக்கன் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. இந்த மசாலா சிக்கனு நல்லா வெந்துடும். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே பெரட்டி விட்டுட்டு நம்ம நல்லா வேக வைக்கலாம் இந்த சிக்கனை. இந்த சிக்கன் வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணணும். இப்போ வந்து நான் 3/4 கிலோ அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை அளந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து சிக்கன் நல்லா குக் ஆகணும். குக் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு ஆனதுக்கப்புறமா நான் தண்ணி சேர்த்துருக்கேன். அது தண்ணி வந்து நம்ம ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது. எந்த அளவுக்கு நம்ம அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும். தண்ணி இப்போ சேர்த்தாச்சு. இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு வந்து கரெக்டாக போட்டு நம்ம தண்ணியை கொதிக்க விட்டுடலாம். அந்த தண்ணி கொதிக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நான் வந்து ஊற வச்சுருந்த அரிசியை இந்த தண்ணி கூட சேர்க்க போகிறேன். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நல்லா கொதிக்க விட்டுறலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கலாம்.